தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 20வது கூட்டம் தற்போது டெல்லியில் உள்ள காவிரி மேலாண்மை அலுவலகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். இன்றைய காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் என்ன முக்கிய பொருள்கள் விவாதிக்கப்படுகின்றன? காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய 20வது குழு கூட்டம் தற்போது அதனுடைய தலைவர் எஸ்.கே. ஹல்தர் தலைமையில் டெல்லியில் உள்ள காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய அலுவலகத்தில் தொடங்கியிருக்கிறது. இதில் தமிழகத்தை பொறுத்தளவில் தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை செயலர் சந்தீப் சக்சேனா, காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியம் ஆகிய அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இது தவிர கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி மாநில பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக இன்றைய கூட்டத்தை பொறுத்த அளவில் ஜூன் மாதம் முதல் பருவமழை மற்றும் பாசன ஆண்டானது தொடங்கவிருக்கும் நிலையில் அந்த வரப்போகும் அந்த பாசன ஆண்டில் காவிரியினுடைய மழை அளவு, நீர்வரத்து, நீர் இருப்பு தரப்புகள் எவ்வாறு இருக்க உள்ளது என்பது தொடர்பான ஒரு முக்கிய அம்சத்தை தற்பொழுது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டமானது இன்று முடிவு செய்ய இருக்கிறது. மிக முக்கியமாக வரும் அந்த பாசன ஆண்டை பொறுத்த அளவில் பருவமழையினுடைய அளவு குறைவாக இருக்கும், மழையினுடைய பெய்யும் தன்மை என்பது குறைவாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் அடிப்படையில் எந்த மாதிரியான நீர் பங்கீட்டை மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும், உச்சநீதிமன்றத்துடைய வறட்சி காலத்தினால் அந்த நீர் பங்கீடு என்பது எவ்வளவு சதவிகிதமானது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு டிராப்ட் பட்டியலை அவர்கள் தயாரிக்க உள்ளார்கள். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் உள்ளிட்ட பாசன மாதத்திற்கான அந்த ஒரு இறுதி பட்டியலை தான் அவர்கள் இன்று தயாரிக்க உள்ளார்கள். குறிப்பாக இந்த ஆண்டினுடைய அந்த பருவமழையை அடிப்படையாக கொண்டுதான் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வழங்கப்பட நீரின் அளவு குறித்தும் இன்றைய கூட்டத்தில் முக்கிய ஆலோசனை என்பது எடுக்கப்பட உள்ளது. இது தவிர மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக எந்த ஒரு ஆலோசனையும் இன்றைய கூட்டத்தில் நடைபெறாது என்ற ஒரு தெளிவான ஒரு கருத்தை ஏற்கனவே மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவர் கல்தர் கூறியிருக்கிறார். ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் என்பது மேகதாது அணை விவகாரத்தில் நிலுவையில் இருக்கும் தொடர்பாக எந்த ஒரு விவாதமும் முன்வைக்க கூடாது என தமிழக அரசாங்கமானது கோரிக்கையை வலியுறுத்தி கடிதத்தை எழுதியிருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைய கூட்டத்தில் மேகதாது விவகாரம் தொடர்பாக எந்த ஒரு ஆலோசனையும் எழுப்பப்படாது எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய கூட்டத்திற்கு பிறகு மிக முக்கியமாக பாசன ஆண்டிற்கான அந்த நீர் பங்கீடு என்பது எவ்வாறு இருக்க போகிறது என்பது தொடர்பான ஒரு பல்வேறு முடிவுகளை அவர்கள் எடுப்பதற்கான பார்க்கப்படுகிறது. அது தவிர பெங்களூருவில் அமைய உள்ள காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்துடைய புதிய அலுவலகத்தினுடைய செயல்பாடுகள் குறித்தும் அவர்கள் இன்றைய கூட்டத்தில் மிக முக்கியமாக ஆலோசிக்க உள்ளார்கள். பாலா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.